வணக்கம். இப்போ ப்ராபர்ட்டியில் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் அதனுடைய எம்ஜிஎஃப் அதை பேஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா மாஸ் ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பவர் எக்ஸ் இன்ட்டு பி. இது வந்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மாஸ் ஃபங்க்ஷன். அங்கே எக்ஸோட வேரியன்ஸ் எப்படி போகுதுன்னா 0 1 2 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஏன்னா இது டிஸ்கிரீட் கேஸுங்கிறதுனால. அதனுடைய பேராமீட்டர் என்ன அப்படின்னா பி. பிங்கிறது சக்ஸஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் நம்ம பிக்கு வேல்யூ கியூக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் தேவைப்படுது. என்ன அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1. அது எப்படி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போகும். ரெண்டுலேயும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே பாசிட்டிவாக போகும். இது எந்த கேஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா mod x less than 1 இருக்கணும். சரி, இப்போ எப்படி mx of t அதாவது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் mx of tங்கிறது எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txன்னு நம்ம எடுப்போம். இப்போ e of xன்னு எடுத்தோம்னா டிஸ்கிரீட் கேஸில் சம்மேஷன் ஆஃப் x p of xன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸுக்கு பல என்ன இருக்குது e power tx. அப்போ e power tx p of x. p of x is nothing but is a மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ மாஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே பவரில் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம்னா கம்பைன் பண்ணுறோம். அப்போ q e power t the whole power xன்னு கிடைக்கும். இந்த p வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறனால நம்ம அதை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேரியன்ஸு 0 to infinity வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு x power 0, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1, அடுத்து x பதிலாக 2, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போ எப்படி இதனோட எக்ஸ்பென்ஷன் இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் q e power t the whole power 1 q e power t the whole power 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட கம்பைன் பண்ணுங்கள். எப்படி இருக்குது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம் 1 மைனஸ் எக்ஸ் பவர் -1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக q e power t இருக்குது. அப்போ சிம்பிள் லாஜிக் 1 மைனஸ் q e power t the whole power -1. ஸோ இதான் நமக்கு தேவையான mx of t, தட் மீன்ஸ் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம பவரில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது 1 மைனஸ் q e power t டிவைடு கூடி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் mx dash of t ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். mx dash of tங்கிறது இதை வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். e of x is equal to மூமெண்ட் ஜென்ரேட்டிங்கோடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டி இருக்கிறதுல 0 அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு மீன் கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டிவைடில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ தான் ஈஸியாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பவர் நெகட்டிவாக மாறும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பண்ணுவோம், பவரை முன்னாடி கொண்டு வந்துடுவோம், பவரில் 1 மைனஸ் பண்ணுவோம், இந்த பேஸ் வேல்யூவை மட்டும் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0, இங்கே q e power t டிஃப்ரென்ஷியேஷன் e power t தான். ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், pq e power t this term கிடச்சிரும். ஸோ இது mx dash of t. இப்போ நெக்ஸ்ட்டு mx டபுள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டபுள் டேஷ் எதுக்கு அப்படின்னா e of x ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அப்போ டபுள் டேஷ்ங்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை அகைன் 1 more டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ mx dash of tங்கிறத நம்ம பின்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, pq this term. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 1 term ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ v டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது u வந்து இனிஷியலாக இருக்கும் ப்ளஸ் அடுத்து v இனிஷியலாக வச்சுட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். uv ஃபார்முலா u v dash ப்ளஸ் v u dash. ஒரு டேர்ம் கான்ஸ்டன்ட், இன்னொரு டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து u இனிஷியல் v டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், பவர் முன்னாடி வந்துடும், பவரில் 1 மைனஸ் பண்ணுவோம், அடுத்து இந்த பேஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ப்ளஸ் v இனிஷியலாக இருக்குது u டிஃப்ரென்ஷியேஷன். u வந்து e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e power t தான் கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0, e power t டிஃப்ரென்ஷியேஷன் e power t தான். அப்போ மைனஸ் q e power tன்னு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் டீக்கு பதிலாக 0. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இது, இங்கே டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ t எங்கே தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலில் மட்டும்தான் இருக்கும். இப்போ e power 0 1. அப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிட போகுது, pq இன்ட்டு 1 மைனஸ் q the whole power -2 அப்படின்னு கிடைக்க போகுது. 1 மைனஸ் க்யூங்கிறது p.
ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 மைனஸ் q இருக்கிற இடத்துல p அப்ளை பண்ணுறோம். அப்போ p பவர் -2 அது டிவைடில் வந்துச்சுன்னா p ஸ்கொயர் ஆகிடும். இதில் p கேன்சல் ஆகிட்டு q பை pன்னு கிடைக்கும். இதான் வந்து மீன். அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா e ஆஃப் x ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா வேரியன்ஸ்க்கு தேவைப்படுது இல்லையா. அப்போ டபுள் டேஸில் டீக்கு பதிலாக 0, டபுள் டேஸில் எங்கெல்லாம் t இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியும் e பவர் 0 எல்லாமே 1 ஆகிடும். e பவர் 0 எல்லாம் 1 ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, இங்கே 1 அப்படின்னா -2, இங்கே 1 மைனஸ் q பவர் -3, அடுத்து இங்கே -q, இங்கே இந்த டேர்ம் 1 ஆகிடும், இங்கே இது 1 ஆகிடும், இது 1 ஆயிடுச்சுன்னா 1 மைனஸ் q பவர் -2ன்னு கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் qங்கிறது p. அப்போ 1 மைனஸ் q எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுருங்க, p அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா பவர் -3னா கீழே கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் ஆகிடும் பவர். இங்கேயும் என்ன செஞ்சிடலாம், டிவைடில் p ஸ்கொயர் கொண்டு வந்துடலாம், -2 டிவைடில் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இங்கே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே p கியூப் வந்து நமக்கு காமனாக இங்கே p கியூப் இருக்குது, இங்கே p ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுலேயும் சேம் டேர்ம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சேம் டேர்மாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், p ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், p கியூப் ஆகிடும். ஸோ அப்போ இப்போ என்ன செஞ்சலாம், p கியூப்பை காமனாக வழியில் எடுத்துடலாம். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும், 2q ப்ளஸ் p அப்படின்னு கிடைக்கும். இங்கே p கியூப் இருக்குது, இங்கே p q இருக்குது, ஒரு pயை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா p ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மில் க்யூவை வந்து உள்ளே என்ன செய்கிறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 2q ஸ்கொயர் ப்ளஸ் pq அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் க்யூக்கு மாற்றுறோம். அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ pக்கு பதிலாக 1 மைனஸ் க்யூன்னு அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ க்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், q மைனஸ் q ஸ்கொயர்னு கிடைக்க போகுது. அப்போ 2q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயருங்கிறது q ஸ்கொயர், 2 மைனஸ் 1 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா q இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா e ஆஃப் x ஸ்கொயர். இப்போ நம்ம எப்படி நம்ம வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும், e ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் e ஆஃப் x த ஹோல் ஸ்கொயர். e ஆஃப் x ஸ்கொயருங்கிறது இந்த டேர்ம் q ஸ்கொயர் ப்ளஸ் q பை p ஸ்கொயர் மைனஸ் e ஆஃப் xங்கிறது q பை p, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே இவங்க வந்து p ஸ்கொயர் தான் காமனாக இருக்க போகுது. இங்கே ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இங்கே என்ன ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே காமன். அப்போ p ஸ்கொயர் q ஸ்கொயர். அப்போ ரெண்டுலேயுமே p ஸ்கொயர் இருக்கிறனால அதை நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், q ஸ்கொயர் ப்ளஸ் q மைனஸ் q ஸ்கொயர். ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா q பை p ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது வேரியன்ஸ் ஆஃப் x. இப்போ நம்ம ரிசல்ட் சொல்லிடலாம். ரிசல்ட் என்ன அப்படின்னா MGF ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய MGF வந்து p பை 1 மைனஸ் q e பவர் t. e ஆஃப் xங்கிறது q பை p, வேரியன்ஸ் ஆஃப் x சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு q பை p ஸ்கொயர். இதுதான் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் இருந்து மீன் வேரியன்ஸ் டெரைவ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.